அனைவருக்கும் அறம் வீரா சேனலின் அன்பு வணக்கம். இது ஒரு ஆன்மீக பதிவு. இறைவனிடம் நாம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு பதிவு. வாங்க வீடியோவுக்கு போகலாம். மகன் தன் தந்தையிடம் தனக்கு தேவையானவற்றை கேட்கும் பொழுது அவன் கேட்டதை மட்டுமே கொடுப்பார். அதே தந்தை தான் ஆசைப்பட்டு மகனுக்கு கொடுக்க நினைக்கும் பொழுது அவன் கேட்காததையும் சேர்த்து கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்துவார். இந்த கருத்தின் அடிப்படையிலே நாம் நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருக்கக்கூடிய இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அது விடியற்காலை பொழுதாக இருந்தால் மிக மிக நல்லது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வுகள் அப்பொழுது அதிகமாக இருக்கும். நாம் செய்யும் பிரார்த்தனை நாம் நினைக்கின்ற கடவுளாகவோ அல்லது பிரபஞ்சமாகவோ அல்லது ஏதோ ஒரு சக்தியாகவோ நீங்கள் நினைத்தால் அது நமது பிரார்த்தனையை மிக மிக எளிதாகவும் விரைவாகவும் இறைவனிடம் கொண்டு செல்லும். சரி, கடவுள்கிட்ட நாம் எப்படி பிரார்த்தனை செய்யறது? எனக்கு பணம் கொடு, நகை கொடு, சொத்து கொடு, வீடு கொடு, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இது செய்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யாதீங்க. அது மிக தவறான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஏன்னாக்க கடவுளிடம் பேரம் பேசாதீர்கள். அவருக்கு தெரியும் நமக்கு எது தேவை, எப்போ தேவைன்னு. அதனால் உங்கள் பிரார்த்தனையை முற்றிலும் மாற்றி இப்படி செய்து பாருங்கள். ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்கள் கண்டு கொள்ளலாம். இறைவா, இந்த நிமிடம் வரை நடந்த எல்லா நல்ல விஷயத்துக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இனிமேல் நடக்க போகிற நல்ல விஷயத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அதே சமயம் நான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை மன்னித்தருள்வீராக. நானும் என் குடும்பத்தாரும் உற்றார் உறவினர்களும் உடன் பிறந்தவர்களும் நண்பர்களும் தோழிகளும் அண்டை அயலாரும் என்னை சார்ந்தவர்களும் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டும். அவர்களுக்கு மலை போல பிரச்சனை வந்தாலும் அவற்றை பனி போல நீக்கி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டியாகவும் வழித்துணையாகவும் வர வேண்டும் என்று விடியற்காலையில் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனை மிக 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 விரைவில் நிறைவேற்றப்படும். இது அனுபவத்தில் உணர்ந்தவள் நான். அந்த வகையில் நீங்களும் பயன்படணுன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை செய்யணுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். அறம் வீரா சேனலுக்காக அறச்செல்வி பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவனிடம் சரணாகதி அடைந்து உங்கள் எண்ணங்களை ஈடேற்றுங்கள். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.